இது அப்படியே போவோம். ஏன் பஸ் ஸ்டாண்டுங்க கடந்த 9ஆம் தேதி நமது மட்டக்களப்பு மாநகர ஆணையாளரின் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்துக்கு தீ மூட்டிய சம்பவத்தை தொடர்ந்து மட்டக்களப்பில் உள்ள இவ்வாறான அரசு உத்தியோகத்தர் மீதான தாக்குதலை கண்டித்து நமது மட்டக்களப்பு மாநகர சபை உத்தியோகத்தர்களும் ஊழியர்களும் இன்றைய தினம் இவ்வாறு ஒரு எதிர்ப்பு நிகழ்வு ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இது கடமை நேரத்துக்கு முன்பதாகவே அவர்கள் 8:15 ஆரம்பித்து 8:45 நிறைவேற்றியிருந்தனர். இவர்கள் நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பல அரசு உத்தியோகத்தர்களும் அதிகாரிகளும் தாக்கப்பட்டு வருவது உங்களுக்கு தெரிந்த விடயம். கல்லடி பொதுச் சுகாதார பரிசோதகர் கூட அவரது வீட்டில் அவரது வாகனங்கள் எரிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து தலைமை ஆடிட் அதிகாரி அவர்களுக்குமான தாக்குதல் நடைபெற்றிருந்தது. அதைத் தொடர்ந்து மாநகர ஆணையாளருக்கு இவ்வாறான 3வது தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. இனி இவ்வாறான ஒரு தாக்குதல் நடைபெறக்கூடாது என்பதை வெளிப்படுத்தும் முகமாக நமது மாநகர உத்தியோகத்தர்கள் ஒன்றிணைந்து இந்த எதிர்ப்பு விடயத்தை மேற்கொண்டிருந்தனர். உண்மையில் இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு எதிரான ஒரு கண்டன பேரணி அல்ல. அதேபோல் இது ஒரு கடமையை உதாசீனம் செய்யும் ஒரு நிகழ்வும் அல்ல. ஆனால் இவர்கள் இவ்வாறான எதிர்ப்பை வெளியிட்டு போலீஸ் மற்றும் மாவட்ட செயலாளருக்கு இவ்வாறான கண்டனத்தை வெளிப்படுத்துகின்ற அறிக்கையை சமர்ப்பித்திருந்தனர். ஆகவே இந்த இவ்வாறான நிகழ்வுகள் இனியும் இடம்பெறக்கூடாது என்பதை நாங்கள் மட்டக்களப்பிலிருந்து கேட்டுக்கொள்வதோடு இதற்கு அரசியல்வாதிகள் மற்றும் போலீஸ் ஏனைய அனைத்து அரசு உத்தியோகத்தர்களும் ஒன்றிணைந்து இதற்கான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றோம்.